மலையாள திரையுலக நடிகர்கள் இயக்குநர்கள் மீது தொடர்ந்து தெரிவிக்கப்பட்டு வரும் பாலியல் புகார்கள். இயக்குநர்கள் ரஞ்சித், சித்திக், நடிகரும் எம்எல்ஏவுமான முகேஷ், ஜெயசூர்யா உள்ளிட்ட 7 பேர் மீது பாலியல் வழக்கு பதிவு. சிறப்பு புலனாய்வு குழு தீவிர விசாரணை. வீடு கட்ட 75 லட்சம் ரூபாய் வரை கடன் பெறும் செயலியை அறிமுகப்படுத்திய கூட்டுறவுத்துறை. இந்த செயலி மூலம் விண்ணப்பித்து 8.5% வட்டியில் கடன் பெறலாம். கடனை திருப்பி செலுத்த 20 ஆண்டுகள் கால அவகாசம். ரேஷன் கடைகளில் விரைவில் ஆவின் பால் விற்பனை செய்யப்படும் என அமைச்சர் மனோ தங்கராஜ் அறிவிப்பு. இதன் மூலம் ஆவின் சில்லறை விற்பனையில் பாதிப்பு ஏற்படாது எனவும் உறுதி. கேரளாவில் இருந்து சென்னை வந்த விரைவு ரயிலில் பயணித்த பெண் என்ஜினியர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட கொடூரம். 2 நபர்களை தேடி வரும் போலீசார். பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட நபரின் புகைப்படம் வெளியீடு. தீவிரவாத ஆதரவு பதிவுகளை கட்டுப்படுத்த தவறிய டெலகிராம் CEO போவல் பிரான்சில் இருந்து வெளியேற அந்நாட்டு அரசு தடை. 5 மில்லியன் யூரோ பிணையில் விடுவித்த நீதிமன்றம் காவல் நிலையத்தில் கையெழுத்திட நிபந்தனை. தனிநபர்களின் படங்களை அனுமதியின்றி சமூக வலைதளங்களில் வெளியிடுவோருக்கு 3 ஆண்டு சிறை, 3 லட்சம் ரூபாய் வரை அபராதம். சென்னை பெருநகர காவல்துறை எச்சரிக்கை. தனி உரிமையை மதிக்கவும் எக்ஸ் தளத்தில் அறிவுரை. நாகை வேளாங்கண்ணி மாதா பேராலய திருவிழா இன்று கோலாகல தொடக்கம். விழாவில் பங்கேற்க குவிந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள். உள்ளூர் விடுமுறை அறிவிப்பு. தமிழ் திரையுலகிலும் பாலியல் தொந்தரவுகள் இருப்பதாக நடிகை ஊர்வசி பரபரப்பு குற்றச்சாட்டு. கேரள திரையுலகம் போல் தமிழ் திரையுலகில் நடக்கும் பாலியல் தொந்தரவு குறித்து யாரும் பேச முன்வருவதில்லை என்றும் கருத்து. விநாயகர் சதுர்த்தியையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து சென்னை பெருநகர காவல் ஆணையர் அருண் தலைமையில் கலந்தாய்வு கூட்டம். விநாயகர் சிலையை வைத்து வழிபடும் பல்வேறு அமைப்புகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அறிவுரை வழங்கிய காவல்துறையினர். தமிழக மீனவர்கள் மீது தொடரும் தாக்குதல்கள். நாகை அருகே நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களை தாக்கி 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மீன்கள் மற்றும் வலைகளை கொள்ளையடித்துச் சென்ற கடல் கொள்ளையர்கள். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.